ஹை! கிளாஸ் ரூம் சூப்பரா இருக்குப்பா. இந்த டெஸ்க்கு, பெஞ்செல்லாம் மாத்துனதுக்கப்புறம் சூப்பரா இருக்குல்ல? ஜாக்கி மட்டும் இதை பார்த்தான்னா செம்ம ஹாப்பி ஆயிருவான். அடடே அவனே வந்துட்டான். ஹை! என்ன கிளாஸ் ரூமே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. புது டெஸ்க்கு, புது டேபிளு எல்லாமே சூப்பராக இருக்குப்பா. நம்ம டெஸ்கெல்லாம் கிளாஸ் ரூமுக்குள்ளே தூக்கி போடும்போது கூட இவ்வளோ சூப்பராக இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஜாலி ஜாலி. ஆமாம் ஜாக்கி, இப்போதான் அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஃபஸ்ட் டைம் புது டெஸ்கில் உட்காரும்போது செம்ம ஹாப்பியாக இருக்கு. அங்கே பாருங்க, ரோசியும் வந்துட்டா. என்ன எல்லாரும் ஜாலியாக பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்ன ரோசி, கிளாஸ் ரூமில் புது டெஸ்க்கு பெஞ்செல்லாம் மாற்றிருக்காங்க, அதை நோட்டீஸ் பண்ணியா இல்லையா? அதை பற்றி தான் பேசி சிரிச்சிட்டு இருந்தோம். அட ஆமாம், இதை நான் நோட்டீஸ் பண்ணலே. நான் ஏதோ ஒரு ஞாபகத்தில் வந்தேன்ப்பா, அதான் பார்க்கல. அப்படி என்ன ரோசி உனக்கு சிந்தனை? காலையிலே ஏதாவது பிரச்சனையா? என்ன பிரச்சனையா? உங்களுக்கு எதை பற்றியுமே கவலையே இல்லையா? நேற்று நம்ம ஹோம்ஒர்க் முடிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டோம். யாருமே இப்போ ஹோம்ஒர்க் முடிக்கல. மிஸ்ஸு கேட்டால் என்ன சொல்கிறது? அதை பற்றிலாம் உங்களுக்கு ஃபீலே இல்லையா? ஹே லூஸ் ரோசி, நான் தான் நேற்றே சொன்னேன்ல, நான் மிஸ்ஸுக்கிட்ட பேசி சமாளிச்சுக்கிறேன்னு. அப்படியே இருந்தாலும் நான் ஸ்டாஃப் ரூம் போயிட்டு தான் வர்றேன். மிஸ்ஸு வரவே இல்லை. அவங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை போல். அதனால எந்த ப்ராப்ளமும் இல்லை. நாளைக்கு நம்ம ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு வந்து சப்மிட் பண்ணிடலாம். என்ன ஜாக்கி சொல்கிற? இன்னைக்கு மிஸ்ஸு வரலையா? இதை நீ எங்ககிட்ட சொல்லவே இல்லையே. ஆமாம் மாயா, நான் வரும்போது ஸ்டாஃப் ரூமில் போய் பார்த்துட்டு தான் வந்தேன். நம்ம மிஸ் இன்னைக்கு வரமாட்டாங்களாம், அவங்களுக்கு உடம்பு சரியில்லையா. அப்பாடா, இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. ஜாக்கி, நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா? சரி ஓகே, நான் போய் என் பிளேஸில் உட்கார்றேன். ஹை! அப்போ இன்னைக்கு ஃபுல்லாகவே லெசர் பீரியட் தானா? ஜாலி ஜாலி. நோ நோ, இப்படி நேற்று ஜாலியாக இருந்து தான் நம்ம ஹோம்ஒர்க்கே முடிக்கலை. நேற்று இருக்கிற பெண்டிங் ஹோம்ஒர்க்லாம் இன்றைக்கி நம்ம முடிச்சாகணும். அப்போ தான் நாளைக்கு நம்ம சப்மிட் பண்ண முடியும். ஆமாம் ஜாக்கி, அதுவும் கரெக்டு தான். இங்கேயே நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சீக்கிரம் முடிச்சிடலாம். அப்புறமா வீட்டுக்கு போய் நல்லா ஜாலியாக விளையாடலாம். குட் மார்னிங் பசங்களா, எல்லாரும் என்ன பண்ணுறீங்க? ஜாக்கி, ஒன்று கொல்ல போகிறேன். மிஸ்ஸு லீவுன்னு சொன்னேன், இப்போ வந்திருக்காங்க. அப்போ என்கிட்ட பொய் சொன்னியா? மிஸ்ஸு ஹோம்ஒர்க் கேட்டால் இப்போ என்ன பண்ணுறது? ஐயையோ, வெயிட் பண்ணு ரோசி, எனக்கே கன்ஃபியூஸாக இருக்குது. ஸ்டாஃப் ரூமில் அப்படி தான் சொன்னாங்க. நானே மிஸ்ஸுக்கிட்ட கேட்குறேன். மிஸ், நீங்கள் இன்றைக்கி லீவுன்னு சொன்னாங்க மிஸ். ஆமாம் ஜாக்கி, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் லீவ் சொல்லியிருந்தேன். அப்புறமா தான் ஞாபகம் வந்துச்சு உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன்னு. இன்றைக்கி வரலைன்னா அது அப்படியே பெண்டிங் ஆயிரும். அப்புறம் எனக்கு தான் எக்ஸ்ட்ரா ஒர்க், அதனால தான் ஹாஃப் டே வந்துட்டு உங்கள் ஹோம்ஒர்க்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு போயிடலான்னு வந்தேன். எல்லோரும் உங்கள் ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டிங்களா? வந்து சப்மிட் பண்ணுங்கள். ஐயையோ போச்சு, நம்ம எல்லாரும் மொத்தமாக மாட்டணும். மிஸ்ஸு நமக்காக தான் ஹோம்ஒர்க் கரெக்ட் பண்ண வந்திருக்காங்க. இப்போ யாருமே முடிக்கலன்னு தெரிஞ்சால் என்ன பண்ணுவாங்களோ? மாயா, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. இரு மிஸ், நீங்கள் நாளைக்கு தான் ஹோம்ஒர்க் சப்மிட் பண்ண சொன்னீங்க மிஸ். இன்றைக்கி எதுவும் சொல்லலை மிஸ். என்ன ஜாக்கி உளர்றியா? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. சாட்டர்டே சண்டே லீவ் இருக்குது, நீங்கள் ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுட்டு வந்துடுவீங்க. மண்டே சப்மிட் பண்ணணும்னு சொன்னது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஒழுங்காக எல்லோரும் வந்து சப்மிட் பண்ணுங்கள். நீங்கள் எல்லோரும் முழிக்கிற மொழியே சரியில்லையே. யார் யாரெல்லாம் ஹோம்ஒர்க் முடிக்கலை கை தூக்குங்க பார்க்கலாம். யாருமே முடிக்கலை. கை தூக்குனா எல்லாரும் தான் தூக்கணும். போச்சு, இன்னைக்கு பெரிய சம்பவம் இருக்குது. என்ன பசங்களா, சொல்கிறது காதில் விழுகுதா இல்லையா? யாருமே ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. அப்போ யாருமே முடிக்கலை கரெக்டாக? ஒருத்தர் கூட முடிக்கலை. அப்போ நான் சொன்னதுக்கு என்ன மதிப்பு? இல்லை மிஸ், நீங்கள் நாளைக்கு தான் சப்மிட் பண்ண சொன்னீங்களோன்னு நினச்சிட்டு முடிக்கலை மிஸ். நாளைக்கு கண்டிப்பாக சப்மிட் பண்ணிடுறோம் மிஸ். ஜாக்கி, என்னை மேலே டென்ஷன் பண்ணாத. நீ ஒரு ஆள் மட்டும் கன்ஃபியூஷனாக இருந்தால் பரவாயில்ல, கிளாஸ் ஃபுல்லாக கன்ஃபியூஷனாக இருந்தால் என்ன பண்ணுறது? அப்போ நீங்கள் எல்லாருமே பிளான் பண்ணி வச்சுட்டு தானே பண்ணுறீங்க. எனக்கு உடம்பு வேற சரியில்லை. உங்களுக்காக தான் ஹோம்ஒர்க் கரெக்ட் பண்ணலான்னு வந்தேன். எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு. சாரி மிஸ், எப்படியோ மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிடுச்சு மிஸ். நாளைக்கு கண்டிப்பாக எல்லாரும் சப்மிட் பண்ணிடுறோம் மிஸ். ஆமாம் மிஸ், இந்த ஒரு தடவை எக்ஸ்கியூஸ் கொடுங்க மிஸ், ப்ளீஸ் மிஸ். எக்ஸ்கியூஸா? உங்களுக்கெலாம் எக்ஸ்கியூஸுன்ற வார்த்தைக்கே இடம் இல்லை. எல்லாருமே வேணும்னே தான் பிளான் பண்ணி பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு எப்படிப்பட்ட பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறேன் பாருங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ண மாட்டீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மிஸ்ஸு என்ன மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறாங்கன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.